வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்னொரு தகவல். நாம் மனிதர்களை சந்திக்கின்றோம். அப்படி சந்திக்கும் பொழுது நாம் எவ்வாறு அவர்களோடு உறவாடுகின்றோம் என்பது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்பொழுது நான் ஒருவரை சந்திக்கின்றேன், ஏ என்று வைத்துக்கொள்வோம். அவர் முதலிலேயே எனக்கு பழக்கப்பட்டவர். அவருடன் பல வருஷங்களாக பழகி வந்திருக்கின்றேன். அவருடைய குணாதிசயங்கள் தெரியும், அவருடைய அணுகுமுறைகள் தெரியும், அவருடைய போக்கு எனக்கு புரியும். அவர் எவ்வாறு பேசுவார் என்றெல்லாம் தெரியும். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர், என்ன ஜாதியை சார்ந்தவர், என்ன படித்த எல்லா விதமும் தெரியும். என்று வைத்துக்கொள்வோம். நான் இவரிடம் பேசும்பொழுது எனக்குள் அவரை பற்றிய என்ன ஒரு பிம்பம் இருக்கின்றதோ அதை வைத்து கொண்டு தான் நான் பேசுவேன். அதன்படி தான் அவரும் பேசுவார். இப்பொழுது நான் இன்னொருவரை சந்திக்கின்றேன், பி என்று வைத்துக்கொள்வோம். அந்த பி முதலிலே எனக்கு பழக்கமானவர் அல்ல. அவரை ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். நான் அவரிடம் பேச ஆரம்பிக்கின்றேன். சிறிது நேரம் பேசுகின்றோம். பேசி முடித்த பிறகு நாம் சென்று விடுகின்றோம். இப்பொழுது பார்த்தோமானால், நான் அந்த பி நபரிடம் நான் பேசுவது முழுவதுமே எல்லாமே முதலாக ஒரு நபரை சந்திக்கும் பொழுது அவரை பற்றிய எந்தவித கருத்து எனது மனதிலே வைத்து கொள்ளாமல், அவரை பற்றிய எந்த விதமான ஒரு பிம்பத்தையும் மனதிலே உருவாக்கி கொள்ளாமல் நான் அவரிடம் பேசினேன். ஏனால் அங்கே கருத்து வைத்துக் கொள்வதற்கு ஏன்னா புதிய நண்பர், அதனால் அவரை பற்றிய ஒரு பிம்பம் என் மனதில் இல்லை. கருத்தும் வைத்து கொள்ள முடியாது, பிம்பமும் கிடையாது. எனவே அவரிடம் அன்பாகவும் அழகாகவும் பேசினேன். எந்தவித முரண்பாடும் வருவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்படித்தான் நடந்தது. எனவே ஒரு ஏ என்ற நபரிடம் பேசுவதற்கும் பி என்ற நபரிடம் பேசுவதற்கும் இரண்டுக்குமே வித்தியாசம் இருந்தது. ஏ என்ற நபரிடம் பேசும்பொழுது அவருடைய பிம்பம் என் மனதில் இருந்தது, அதற்கேற்றாற்போல் பேசினேன். பி என்ற நபரிடம் எனது பிம்பம் இல்லை, அதற்கேற்றாற்போல் பேசினேன். அப்பொழுது இரண்டாவது நபரிடம் பேசும்பொழுது, பியிடம் பேசும்பொழுது எனது எல்லாமே ஒரு சுமூகமாகவும் அணுகுமுறையோடும் எல்லாருக்கும் எந்தவித தீங்கோ இல்லாத எந்த ஒரு முரண்பாடோ இல்லாமலும் நடந்தது பேச்சு. இப்பொழுது நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், நான் அந்த நண்பர் ஏவிடம் பேசும்பொழுது நான் எவ்வாறு நண்பர் பியுடன் பேசினேனோ அதை போலவே நான் ஏயிடமும் பேசினேன் என்று வைத்துக்கொள்வோம். ஏயிடம் நான் பியிடம் பேசியது போலவே நான் பேசினால் அங்கு என்ன நடக்கும்? அங்கு எந்த விதமான முரண்பாடுமே இருக்காது, எந்த விதமான வேறுபாடுகள் இருக்காது, எந்த விதமான பகை உணர்ச்சிகள் இருக்காது, எந்த விதமான துன்பத்தை விளைவிப்பதோ அல்லது அவர் மனதை புண்படுத்தும்படி எதுவுமே இருக்காது. பியுடன் எவ்வாறு பேசினேனோ அங்கு எந்த மாதிரி ஒருமித்த இதோடு அன்போடும் பண்போடும் பேசினேனோ அதே அன்போடும் பண்போடும் தான் நான் ஏயிடமும் பேசினேன் என்று வைத்து கொண்டால் அதுதான் ஞானம். இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லா நபர்களுக்கும் பொருந்தும். நாம் கடந்த காலத்திலிருந்து எவ்வாறு எத்தனை பேருடன் பழகினோமோ அவர்களுக்கெல்லாம் பொருந்தும். எல்லா விதமான உயிரினங்களுக்கும் பொருந்தும், எல்லா விதமான பொருட்களுக்கும் பொருந்தும். ஏனெனில் எல்லாவற்றிலுமே உயிர்த்தன்மை இருக்கின்றது. இந்த அணுகுமுறை தான் ஞானம் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஞானம் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமானது கிடையாது. நமது தினசரி வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதை கற்பித்து கொடுப்பது தான் ஞானம் அல்லவா? இதைத்தான் ஞானிகள் தினசரி செய்தார்கள், நமக்கும் போதித்துவிட்டு சென்றார்கள். நாம் அவர்களிடமிருந்து இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் இருக்கின்றது. ரமணருடைய ஆசிரமத்திலே ஒரு நாள் சீடர்கள் ரமணரிடம் போய் சொன்னார்கள், நமது ஆசிரமத்தில் இருந்த ஒரு முதியவர் இறந்து விட்டார். உங்களுக்கும் தெரியும் அவரை. அவர் எல்லோரிடமும் ஒரு குறை சொல்லி கொண்டே இருப்பார். ஒரு வித்தியாசமாகலாம் பேசுவார். நிறைய முரண்பாடுகள் இருந்தன, அப்படிப்பட்டெல்லாம் பேசுவார். அந்த மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள். ரமணர் சொன்னார், தெரியவில்லையே என்றார். இல்லை, உங்களுக்கு தெரியும்,
அவர் நம்முடைய வகுப்புகளுக்கெல்லாம் வந்திருக்கின்றார், உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது ரமணர் சொன்னார், ஓ, அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு கொண்டிருந்தாரே அவரா என்று கேட்டார். சீடர் சொல்ல, ஆமாம், அவர்தான் இறந்து விட்டார் என்று சொன்னார். இப்போ இதில் என்ன தெரிகிறது என்றால், சீடர்கள் அந்த நபரை பார்த்த விதம் வேறு, ரமணர் அந்த நபரை பார்த்த விதம் வேறு. ரமணருக்கு அடையாளத்துக்காக அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி தான் தெரிஞ்சதே தவிர அந்த மனிதரை பற்றி எந்தவித குறைகளும் கிடையாது. ஆனால் அந்த சீடர்கள், அந்த நபர், அவர் குறை சொல்லுவார், திட்டுவார், பேசுவார், அவர் அணுகுமுறை இது அது என்று பல்வேறு விதமாக அவரை எடை போட்டு வைத்திருக்கின்றார்கள். அதுதான் அவருடைய பேச்சிலே வெளிப்பட்டது. அதாவது ஒரு முத்திரை குத்தப்பட்டு, நாம் எல்லாமே ஒரு முத்திரை குத்தி விடுகின்றோம். எல்லோர் பேரிலும் முத்திரை குத்துவதே நமக்கு வழக்கமாகி போய்விட்டது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முத்திரை. அந்த முத்திரை இல்லாமல் நீங்கள் பழகி பாருங்கள், அதுதான் ஞானம். நன்றி, வணக்கம்.